ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா, புரட்டாசி பிறந்துடுச்சு, ஒரு வாரம் ஆக போகுது. அதனால் புரட்டாசி இதனால் நம்ம நான்வெஜ்ஜு எடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால் நமக்கு டெய்லி ஒரு வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். சைவத்தில் என்னென்ன இருக்குதோ, எதெல்லாம் நம்ம ரொம்ப செய்ய மாட்டோமோ அதெல்லாம் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம செஞ்சு ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வத்த குழம்பு வைக்கலான்ட்டுன்னு ஒரு மூடு. அதனால் வத்த குழம்புக்கு காம்பினேஷன் கோஸு கூட்டு. இது கொஞ்சம் காரமாக செய்யாமல் நான் சிறுபருப்பு துவரம்பருப்பு போட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, கோஸு, கொஞ்சம் வெங்காயம் இதை போட்டுட்டு ஒரு 3 விசில், அதாவது பருப்பு ரொம்ப இழஞ்சிடக்கூடாது, ஒரு 3 விசில் விட்டுட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு, ஏன்னா கோஸும் அழியக்கூடாது, நமக்கு பருப்பும் அழிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் வரையாக தெரியணும். அது வேக வச்சு எடுத்து வச்சுட்டு கடுகு கொஞ்சம் வடகம் வச்சுருக்கேன் நான். வடகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லிலாம் போட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் கோஸு கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு காரக்குழம்பு வச்சோன்னா அதுக்கு காம்பினேஷன் எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு லைட்டான ஒரு கூட்டு இல்லை ஒரு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்ட்டுன்னு. ரசம் இருக்கும், எப்போவுமே வீட்டில் செஞ்சுருவோம் கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி ஒரு கூட்டு காரக்குழம்புக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நைஸ் ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த காரக்குழம்புக்கு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் பசங்களுக்கு ரொம்ப நம்ம காரக்குழம்பு டக்குன்னு எடுத்தோடனே ஊற்ற மாட்டாங்க. யாருக்குமே காரக்குழம்பு வச்சோன்னா, நம்ம வத்த குழம்பாகட்டும் காரக்குழம்பு எடுத்தோடனே நம்ம அந்த குழம்பு சாப்பிட மாட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கூட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு இதுக்கு மசாலா போடும்போது எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். காஞ்ச மிளகா, மிளகு, சோம்பு இல்லை ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், தனியா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புடி அரிசி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். அரிசி கொஞ்சம் அந்த திக்னஸ் வரத்துக்காக. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். புளி கொஞ்சம் போட்டு நல்லா சூடு பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே சட்டியில் தான் வைப்பேன். அதுக்கு தனியாக வச்சுருக்கேன், சைவத்துக்கு தனியாக, நான்வெஜ்ஜுக்கு தனியான்ட்டுன்னு. இது சைவ சட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி காரக்குழம்பு, வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். சுண்டக்காய் நல்லாயிருக்கும் வாசனையான்னு சொல்லிவிட்டு இது வைக்க ட்ரை பண்ணலான்ட்டுன்னு. அதனால் சுண்டக்காய் நல்லா போட்டு எண்ணெயில் கொஞ்சம் மிதமான சூடு இருக்க போட்டு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடு வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். தீஞ்சிச்சுன்னா அப்புறம் குழம்பே ஃபுல்லாக கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி கொஞ்சம் ஹை ஸ்பீடு வச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. நல்லா அதை பொரித்து நல்லா எடுத்துக்கோங்க. அதாவது ஒன்று அமுக்கணுன்னா அது நல்லா பொறன்னு நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். சில பேர் அதை பொடிச்சு போடுவாங்க, ஆனால் எனக்கு பொடிச்சு போட்டால் பிடிக்காது. இதை அப்படியே சாதத்தில் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருக்க விடாமல் நல்லா இந்த மாதிரி செவுக்க வச்சு எடுத்துடுங்க. அவ்வளோதான். நல்லா பொரிய வச்சு எடுத்துட்டோன்னா, கல்யாணத்துலலாம் பாருங்கள் நல்லா நிறைய இந்த காய்கறி வத்த குழம்பு விட சுண்டக்காய் வத்த குழம்பு தான் வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் சூடு அடங்கின பிறகு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் சூடு வந்த பிறகு கடுகு போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம். இதுக்கு மெயினே இதோட ஹைலைட்டு சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துறாதீங்க. இல்லைனா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் செய்யறதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா செய்யாதீங்க. ஏன்னா அதுக்குரியதை போட்டால் தான் அது நல்லாயிருக்குமே. சில பேர் சமையலில் எப்போவுமே இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம், இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் டேஸ்ட்டே வரலன்னுவாங்க. ஆனால் நம்ம அதுக்குரியதை போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. மூடி வச்சு நான் கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறேன். நான் கொஞ்சம் நல்லா தக்காளி மேஷ் ஆனதுக்கப்புறம்
புளி உங்களுக்கு தேவை, குழம்பு எந்த அளவுக்கு வேணுன்றதை வச்சு நீங்கள் புளி கரைச்சல் நல்லா ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதில் வந்துட்டு நமக்கு மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அதாவது நான் வந்து வெறும் மிளகா தனியாக மட்டும்தான் அரைப்பேன். அதனால் வீட்டு மிளகாத்தூளை வந்துட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ப போடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு சில்லி பவுட்ரு நான் வச்சுருக்கேன், அதாவது ரெட் சில்லி சொல்லுவாங்க இல்லையா, காஷ்மீரி மிளகாய் தூள், அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இந்த பொடியில் வந்து மேக்ஸிமம் வந்து காஞ்ச மிளகாவும் மிளகும் சேர்த்துருக்குறோம். அதில் இருக்கிற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக வைக்கிற காரக்குழம்புனா வெறும் தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டிருக்குறோம், வந்துட்டு மிளகு சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த காரத்துக்கு ஏற்ற நீங்கள் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கலர் கிடைக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. உடனே ஊற்றிடுங்க, இல்லைன்னா ரொம்ப கட்டிடும். ஏன்னா அரிசிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு ஐட்டம்லாம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோவாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சூப்பராக வரும் உங்களுக்கு. எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா ஸ்லோவாக வச்சுருங்க, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, கட்டிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அதை பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடும். அந்த வந்து புளியோட வாசனை இல்லாமல் நமக்கு நல்லா சுண்டல் வந்துருச்சுனாலே நமக்கு குழம்பு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. முதலியே நம்ம வந்து சுண்டைக்காவெல்லாம் போட்டுறக்கூடாது, கசப்பு ஏறிடும்வாங்க. இப்போது இந்த முக்கால்வாசி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காவை போட்டுக்குங்க. உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கல, எனக்கு வேண்டாம், இன்றைக்கி வாயில் படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடிப்படக்கூடாதுன்னு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி கூட நீங்கள் பொடி பண்ணி, இல்லை கையிலே நுணுக்குனீங்களாலே பாருங்கள், பொறன்னு எனக்கு அப்படியே கரண்டியில் கலக்கும்போது அப்படியே கலக்கலன்னு சவுண்டு கேட்குது. நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்குது நல்லா வந்துட்டு. இப்போ இதை நம்ம குழம்புல வந்து இப்போ நீங்கள் மூட தேவையில்லை, மூடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சிறுவாக வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நெய் போட்டுக்கிட்டேன் நான் 1 ஸ்பூனு. ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் இல்லையா. ஒருத்தர் சாப்பிட சொல்லுவோம், தனி வந்து போட தேவையில்லை. வத்த குழம்புக்கு நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுட்டேன். வச்ச உடனே உங்களுக்கு சூப்பரான வத்த குழம்பு, நம்மளோட கோஸ் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வத்தல் வச்சுருக்கிற கூட சாப்பிட்றதுக்கு ரசமும் இருக்குது. புரட்டாசி மாதத்தில் நம்ம இந்த மாதிரி சைவத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோமோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸு. இந்த வத்த குழம்புலாம் நம்ம அடிக்கடி வைக்க மாட்டோம் இல்லையா, எப்போனா தான் வைப்போம். காரக்குழம்பு சட்டுன்னு வச்சுருவோம். வத்த குழம்பு இந்த மாதிரி மசாலாலாம் ரெடி பண்ணி இதுக்கு ஒரு மூடு வரணும், செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டுன்னு, அது இந்த மாதத்தில் தான் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நம்ம செய்வோம். இனிமேல் நம்ம வீட்டிலேருந்து 1 மாதத்துக்கு நல்ல விதவிதமான சமையல் ஐட்டம் தான் செய்ய போகிறேன் நான். உங்களுக்கு காட்டுறேன். இந்த கரண்டி அன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்குது. இது குழம்பு அள்ளி ஊற்றுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், ஏடு படிஞ்சிடுச்சு ஆற விட்டோன்னே. சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்கறதுக்கு. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வத்த குழம்பு கல்யாண வீட்டு வத்த குழம்பு மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்யாண வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் சாப்பிடுவோம். சாம்பார் சாப்பிட்டுட்டு அடுத்து காரக்குழம்பு வத்த குழம்புன்னு வாங்க பாருங்கள், வாங்கி சாப்பிட்டோன்னா செமையாக இருக்குதுன்னுவோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வீட்டில் நான் அந்த சுண்டைக்காய் வத்தலோடு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். கூட்டு கூட தொட்டுக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.